Hi everyone. DOPA High Yield Concept சீரியஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி படிச்சிருவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் சார்ஜ்? சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். நியூக்ளியஸை எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலையோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கக்குள்ளேயோ இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டிக்கலுடைய நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது பேசிக்காக டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா புரோட்டான். ஓகேங்களா? நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் லெஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அந்த சிஸ்டம்குள்ளே இப்போ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமுடைய டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q ± n × E அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே n அப்படின்றது நம்பர் ஆஃப் சார்ஜஸ், E அப்படின்றது ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அதை எலக்ட்ரானோடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1.6 × 10⁻⁻19 கூலும் இருக்கும். புரோட்டானுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா +1.6 × 10⁻⁻19 கூலும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சார்ஜ் அப்படின்றது இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கு எதுவும் டைரக்ஷன்லாம் கிடையாது. சரிங்களா? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். ஓகே, சார்ஜ் சொல்லிட்டோம். இப்போது 2 சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆல்ரெடி அட்டாமிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் அட்டாமிக் நேச்சர், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சார்ஜ் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தோம். அப்போது 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? எய்தர் ரெண்டுமே லைக் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா லைக் சார்ஜஸ் ஒன்று ரிப்பல் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ். அன்லைக் சார்ஜஸ் ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனுக்கான ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கூலும்ஸ் லாவிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? கூலும்ஸ் லாவிலேருந்து என்ன டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு product of their charges and inversely proportional to square of the distance between them. ஓகேங்களா? ஸோ அப்போ F is directly proportional to Q1 Q2 divided by R square அப்படின்னு சொல்கிறோம். F ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ F is equal to K Q1 Q2 by R square கிடைக்கும். இங்கே K அப்படின்றது 1/4πε0 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ε0 அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அது வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆர் எனி மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது ஏருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻−12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஓகேவா? ஸோ இப்போது ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம். இந்த சார்ஜை சுற்றி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை என்னால் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அனதர் சார்ஜை கொண்டு வரக்குள்ள தான் இந்த சார்ஜ்னால அது அட்ராக்ட் ஆகலாம் இல்லை ரிப்பல்சிவ் ஆகலாம். நான் கொண்டு வர சார்ஜை பொறுத்து இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா நான் கொண்டு வரக்கூடிய டெஸ்டிங் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும். நான் கொண்டு வரக்கூடிய டெஸ்டிங் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளே என்ட்ரானதான் என்னால் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜினரி ரீஜன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால இன்னொரு சோர்ஸ் சார்ஜ்னால
இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், எஃப் வெக்டார் டிவைடட் பை கியூ நாட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நியூட்டன் கூலும் பவர் -1 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். நியூட்டன் கூலும் பவர் -1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to KQ/R². சரிங்களா? KQ/R². அந்த பாயிண்ட் சார்ஜிலேருந்து எந்த பாயிண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் இங்கே. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணிவிட்டு வெக்டார் அடிஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், வெக்டார் அடிஷன் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜுக்கான டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E total vector will be equal to E1 vector plus E2 vector plus E3 vector plus என்னது up to En vector வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். அது என்ன பண்ணுது, மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் அது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is equal to Q into E. இந்த Q அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜ், E அப்படின்றது அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இந்த சார்ஜ் எவ்வளோ ஆக்சலரேஷனை இந்த ஃபோர்ஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to F/m. இது வந்து நியூட்டன் லாவிலேருந்து எழுதுவோம். F is equal to ma. அதுலேருந்து ஆக்சலரேஷன் is equal to F/m அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சார்ஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் நியூட்டன் லாவுடைய ஃபோர்ஸும் மோர் ஆர் சிமிலர் தான். சரிங்களா? ஸோ அப்போ A is equal to F/m அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஆல்ரெடி ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லியாச்சு, Q into E அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆக்சலரேஷன் will be equal to Q into E/m. இங்கே m அப்படின்றது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கிள். சரிங்களா? m அப்படின்றது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் பீரியட் கால்குலேட் பண்ண போகிறோம். டைம் டேக்கன் பை எலக்ட்ரான் டு ஃபால் ஆன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ரம் h ஹைட். சரிங்களா? h ஹைட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் விழுந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ டைம் பீரியட் வில் பி ஈக்குவல் டு h ஹைட் அப்படிங்கக்குள்ள நம்ம இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? v is equal to u plus at. ஓகேவா? இனிஷியலி வெலாசிட்டி நம்ம எதுவும் கொடுக்குறோமா அப்படின்னா சார்ஜுக்கு கிடையாது. அப்போ u is equal to என்னது, 0வாக இருக்கும். அப்போ v is equal to a into t கிடைக்கும். அப்போ வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் தெரியும். v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும், டைம் பீரியட் கால்குலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா v is equal to a into t அப்படின்றத இன்ஸ்டடாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் t ஸ்கொயர் is equal to 2asன்னு கிடைக்கும். இங்கே s அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இதை தான் வந்து ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு h அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ டைம் பீரியட் வில் பி ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் 2h/a கிடைக்கும். ஆல்ரெடி ஆக்சலரேஷன் QE/m அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2HM/QE கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 பாயிண்ட் சார்ஜை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். 2 சார்ஜுடைய மேக்னெட்டியூடும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? பட் நேச்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் இன் நேச்சர். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்றது 2a டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த டைபோல், இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைபோல் அப்படின்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னால அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால அட்ராக்ட் ஆகும். அப்போது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகும். தேர் இஸ் அன் வைப்ரேஷன் அங்கே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2aqp கேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ண போகிறோம் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். சரிங்களா? டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்த வரைக்கும்
நம்ம 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோலுடைய ஆக்சியல் லைன், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோலுடைய ஈக்குவட்டேரியல் பிளேன் சரிங்களா. ஈக்குவட்டேரியல் பிளேன் அப்படின்றது இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 கண்டிஷன்லையுமே நம்மளால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 2P டிவைடட் பை R கியூப் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஆர் கியூப் ஆர் கேப் யூஸ் பண்ணுறதோட P கேப் யூஸ் பண்ணலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இங்கே எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷனில் இருக்கும் ஓகேவா. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. P கேப் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் E வெக்டார் வில் பி ஈக்குவல் டு K இன்ட்டு 2P பை R கியூப் P கேப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக வந்து 2P வெக்டார் டிவைடட் பை R கியூப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் பிளேனுக்கு போனோம் அப்படின்னா -K P வெக்டார் டிவைடட் பை R கியூப் ஆர் P கேப் டிவைடட் பை R கியூப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துகிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டார்க் ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். ஏன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். டைபோலை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய நெகட்டிவ் டைரக்ஷனால் அட்ராக்ட் ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜினால் அட்ராக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ ரொட்டேட்டிங் ஒன்லி பாசிபிள். ஸோ டார்க் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே நோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எதுவும் இருக்காது. அதனால் என்ன கிடையாது, நெட் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ டார்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் கிடைக்கும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ ரெண்டுடைய கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா பிஇ சைன் தீட்டா கிடைக்கும். இந்த தீட்டாவுடைய வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா என்னது, இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸாக்டாக நான் பர்பண்டிகுலராக வச்சேன் அப்படின்னா என்னால் மேக்ஸிமம் டார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். பட் பேரலாக கொண்டு போயிட்டு வச்சுட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே எலக்ட்ரிக் டைபோலை வைக்கிறேன் அப்படின்னா என்னால் மினிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ சைன் 90 டிகிரியோடைய வேல்யூ 1 அப்படின்றது கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ கிடைக்கும். அப்போ மினிமம் டார்க் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. தென் டவ் மினிமம் வில் பி கெட்டிங் எஸ் அண்ட் 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டாபிக் உள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்ட நீட் கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின், த ரேஷியோ ஆஃப் கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் அண்ட் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் இஸ் 2.4 into 10 power 39. The ratio of proportionality constant K equal to 1/4 pi epsilon 0 to the gravitational constant G is nearly. ஓகேங்களா, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. given that the charge of proton and electron each 1.6 into 10 power minus 19 coulomb, the mass of the electron 9.11 into 10 power minus 31 kilogram, mass of the proton will be given 1.67 into 10 power minus 27 kilogram. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும், FE இப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், FE will be equal to K Q1 Q2 by R square சரிங்களா. Q1 Q2 by R square அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FG is equal to G M1 M2 divided by R square அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, FE by FG. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ratio at separated by a small distance எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 into 10 power 39 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணலாமா. அப்போது FE by FG will be equal to K Q1 Q2 divided by R square divided by G M1 M2 divided by R square ஓகேங்களா, R square ஓகேவா. ஸோ இப்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய R square ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம்.
பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே q1 q2 டிவைடட் பை g m1 m2. ஓகேங்களா, இங்கே q1 அப்படின்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், q2 அப்படின்றது சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான், இங்கே m அப்படின்றது m1 அப்படின்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் k/g தான் தேவை. அப்போது இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா k/g will be equal to fe/fg லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சரிங்களா, சாரி fe/fg இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் என்ன பண்ண எனக்கு நியூமரேட்டருக்கு போயிடும். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் அன் ப்ரோட்டான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூஷன் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போது fe/fg உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.4 × 10⁻39, 2.4 × 10⁻39. ஓகேங்களா, ப்ளஸ் 39 கொடுத்துருக்காங்க இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.11 × 10⁻31 கிலோகிராம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.67 × 10⁻27 கிலோகிராம். ஓகேங்களா, டிவைடட் பை ஸோ டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க QE சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் சார்ஜ் ஆஃப் அன் ப்ரோட்டான் ரெண்டுமே வந்து சேம் தான். 1.6 × 10⁻19 இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் எழுதுனா என்ன தான் கிடைக்கும் 1.6 × 10⁻19. மேக்னிடியூட் வைஸ் ரெண்டுமே வந்து என்னது சேம். ஓகேங்களா, ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 1.6 இந்த 1.67 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1.6 அண்ட் 2.4 அண்டு 9.11. ஓகேங்களா, 2.4 அண்டு 9.11 இருக்கும். அதே மாதிரி நம்ம 2.4 × 9.11 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 21.864 கிடைக்கும். சரிங்களா, 21.864 டிவைடட் பை 1.6 இன்ட்டு பவர் டேர்ம்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் + 39 இருக்குது. இங்கே வந்து -31 -27 -31 -27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா -58 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு -19 இருக்குது, இங்கே ஒரு -19 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -38 கிடைக்கும். இந்த -38 வந்து நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா +38 ஆகும். 39 + 38 வந்து 77 ஆகும். சரிங்களா, 77லேருந்து ஒரு 27 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 கிடைக்கும். 50 - 31 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் + 19 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 1.3 சம்திங் கிடைக்கும். சரிங்களா, ஸோ 13 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா, 13 பாயிண்ட். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.56 சம்திங் கிடைக்கும். சரிங்களா, இன்ட்டு 10⁻19 கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து பேக்வேர்டில் மூவ் பண்ணுறோம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 10 பவர் எத்தனை டிஜிட் ஆட் பண்ணுறோமோ அதால் ப்ளஸில் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 × 10 பவர் ஒரு டிஜிட் மட்டும் மூவ் பண்ணுறேன். அப்போ 1.3 இன்ட்டு என்னென்ன எழுதலாம் 10⁻20. அப்போது இந்த ரேஷியோ fe/fg உடைய k/g உடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻20 கிடைக்கும். 10⁻20 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம். த acceleration of electron due to the mutual attraction between two electrons and proton when they are 1.6 Armstrong apart. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் அண்டு ப்ரோட்டான் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க 1.6 ஆம்ஸ்ட்ராங்கில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. நமக்கு ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா தெரியும், a = f/m. சரிங்களா, a = f/m அப்படின்றது தெரியும், f = QE அப்படின்றது தெரியும் நமக்கு. சரிங்களா, ஸோ ஆக்சலரேஷன் என்னென்னு எழுதலாம் f/m அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, த ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேட்குறாங்க. சரிங்களா, த ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது நம்ம ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் அண்டு ப்ரோட்டான் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ண முடியும். அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லேருந்து f = என்னென்னு எழுதலாம் k
Q1 Q2 by R ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே Q1 and Q2 will be equal. ரெண்டுமே என்னது எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் அப்படிங்கக்குள்ள மேக்னிடியூட் வைஸ் சேம் 1.6 into 10 power minus 19 கூலும் கிடைக்கும். அதே மாதிரி செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.6 into 10 power minus 10 போடலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஆல்ரெடி கேவுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். K is equal to கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸுடைய வேல்யூ கிடச்சிரும். F is equal to ஓகேங்களா? F is equal to எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம்? F is equal to 9 into 10 power 9 into Q1க்கு பதிலாக 1.6 into 10 power minus 19. அதே மாதிரி Q2க்கு பதிலாக 1.6 into 10 power minus 19 divided by Rக்கு பதிலாக 1.6 into 10 power minus 10 whole square. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9 into 10 power 9 into 1.6 into 10 power minus 19 into 1.6 into 10 power minus 19. ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1.6 into 10 power minus 10 into 1.6 into 10 power minus 10. ஓகேங்களா? ஸோ 1.6 1.6 1.6 1.6 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் டேர்ம்ஸ் மட்டும்தான் சிம்பிளாக. ஓகேங்களா? ஸோ F is equal to 9 into ஓகேவா 10 power minus 10 10 power minus 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா -20 மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 10 power plus 20 10 power plus 20 minus 19. ஓகேங்களா? 10 power plus 1 கிடைக்கும். 10 power plus 1 minus 19 10 power minus 18 கிடைக்கும். -18 plus 9 எவ்வளோ கிடைக்கும்? 10 power minus 9. ஓகேங்களா? 10 power minus 9 இது வந்து ஃபோர்ஸ். ஓகேங்களா? 9 into 10 power minus 9 நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணும். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஃபோர்ஸ் எவ்வளோ? 9 into 10 power minus 9. ஓகேங்களா? டிவைடட் பை மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 9.11 into 10 power minus 31 கிலோகிராம். சரிங்களா? 9.11 into 10 power minus 31 கிலோகிராம் into 10 power minus 31. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக இதை நான் 9 எடுத்துக்கிறேன் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வில் பி கேன்சல்டு பை 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு 1 into 10 power minus 31 மேலே போச்சு அப்படின்னா 10 power plus 31 இருக்கும். 10 power plus 31 10 power minus 9. ஓகேங்களா? அப்போது a power m plus n 31 minus 9 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும். அப்போ 10 power 22. ஆக்சலரேஷனுக்கான SI யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively are placed at a certain distance apart and the force acting between them is F. If 25% of charge of A is transferred to B, then the force between two charges becomes. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் Q1 Q of A will be equal to plus Q எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Q of B equal to minus Q எடுத்துக்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். F is equal to K QA QB divided by R ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்ல சர்டைன் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க, நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுலேயும் மேக்னிடியூட் மட்டும் தான் பார்ப்போம். அப்போ Q இன்ட்டு Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? இது இனிஷியலி ஃபோர்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்த கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா QA ப்ரைம். ஓகேங்களா? QA ப்ரைம் அப்படின்றது என்ன கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 25% ஆஃப் சார்ஜ் A இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு B. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா Q அப்படின்ற சார்ஜிலேருந்து எவ்வளோ சார்ஜை வந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 25%. 25% அப்படின்னா 1/4 என்ன பண்ணிடுறோம்? கழிச்சிடுறோம். அப்படி 1/4 கழிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 3/4 Q கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 3/4 Q கிடைக்கும். QA ப்ரைம் இப்போ நியூ சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா QB ப்ரைம். இந்த பிரித்து எடுத்தோம்ல ஏ சார்ஜ், அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
பி சார்ஜில் ஆட் பண்ண போகிறோம். பியில் ஆல்ரெடி மைனஸ் கியூ இருந்துச்சு. இப்போது 1/4 பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் கியூ ப்ளஸ் 1/4 கியூ. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 3/4 கியூ. இப்போது நியூ சார்ஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கிடச்சிருச்சு. அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? F is equal to F prime is equal to K QA prime QB prime divided by R square. அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சார்ஜை மட்டும் தான் என்ன பண்ணுறோம்? வேரி பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது QA ஸ்கொயருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? QAக்கு பதிலாக 3/4 Q யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்யூட் மட்டும்தான். அப்போ 3/4 Q. அதே மாதிரி இங்கே ஒரு 3/4 Q. சரிங்களா? 3/4 Q and 3/4 Q divided by R square. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? K Q square by R square and 3/4 3/4 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9/16 கிடைக்கும். ஆல்ரெடி இந்த வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? ஃபோர்ஸ் வந்து இனிஷியலி இருந்த ஃபோர்ஸ்க்கான வேல்யூன்னு தெரியும். அப்போது F prime will be equal to the new force will be equal to 9F divided by 16 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3. Next, a particle of mass m and charge q is placed in a uniform electric field E at t equal to 0. The kinetic energy of the particle after time t is. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். சரியா? ஆல்ரெடி நமக்கு acceleration is equal to எவ்வளோன்னு தெரியும்? QE by m. ஓகேங்களா? ஆல்ரெடி v equal to u plus at அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இனிஷியலி u is equal to 0, then v equal to a into t. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் சம் டைம் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. நமக்கு வெலாசிட்டி தெரியணும். சரிங்களா? அப்போ t equal to இங்கே t, a equal to QE by m. அப்போது QE by m into t. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? கைனடிக் எனர்ஜி KE is equal to 1/2 m v ஸ்கொயர். ஓகேங்களா? v உடைய வேல்யூ என்னது? 1/2 m v QET by m. அப்போது v ஸ்கொயர் அப்படின்னா q ஸ்கொயர் e ஸ்கொயர் t ஸ்கொயர் பை m ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ m ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நியூமரேட்டரில் q ஸ்கொயர் e ஸ்கொயர் t ஸ்கொயர் டிவைடட் பை 2m கிடைக்கும். திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? திஸ் இஸ் என்னது? கைனடிக் எனர்ஜி. அப்போ e ஸ்கொயர் q ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2m. ஓகேவா? ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் q கூலும். ஓகேங்களா? q கூலும் ஆர் பிளேஸ்டு அட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் circle of radius r meter with equal angular spacing. If one of the charge is removed, the net electric field, ஓகேங்களா, net electric field in Newton per coulomb at the center of the circle. At the center of the circle. ஓகேங்களா? ரெண்டு மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெரிவேஷன் மெத்தட்லையும் கால்குலேஷன் மெத்தட்லையும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் அன் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரேடியஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆர் ரேடியஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரேடியஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் ஆர் ரேடியஸ். இந்த பக்கம் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்குலர் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. அப்போது இந்த பக்கம் ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு சார்ஜ் இருக்குது. q கூலுமில் 2 சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் வந்து இதுதான் வந்து சென்டர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6 பேர்ஸ் ஆஃப் சார்ஜ். அதுதான் வந்து என்னது? 12 சார்ஜஸ். ஓகேவா? இப்போது 6 பேர் ஆஃப் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுமா? டுவர்ட்ஸ் டு தி சென்டர் நோக்கி. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சார்ஜினால க்ரியேட் ஆகுமா? ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜினாலையும் 12th சார்ஜினாலையும் ஒரு பேர் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சார்ஜினாலையும் என்ன பண்ணும்? ஒரு 6 பேர் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு
டைரக்ஷன் வைஸு இந்த சார்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், பட் மேக்னிடியூட் வைஸ் சேம். ஓகேங்களா? அப்போது நெட் சார்ஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 கிடைக்கும். இந்த பேருக்கும் 0, அடுத்து எடுக்கக்கூடிய 6 பேர்ஸுக்கு என்ன தான் கிடைக்கும் நமக்கு 0. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 ப்ளஸ் ரிமைனிங் 11. சரிங்களா? ரிமைனிங் 11. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் சார்ஜ் எவ்வளோ கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன், பேலன்ஸ் எத்தனை சார்ஜ் இருக்கும்? 11 சார்ஜஸ் இருக்கும். அப்போது அந்த 11 சார்ஜஸ்க்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிமைனிங் 11 சார்ஜஸ்க்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E1 வெக்டார். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னிடியூட் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு KQ by R ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே K அப்படின்றது 1/4πε0. அப்போது Q by R ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3. ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் 12 சார்ஜ்லேருந்து ஒரு சார்ஜ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 பேரும் வந்து 0 எலக்ட்ரிக் ஃபீல்டில் சென்டரில் க்ரியேட் பண்ணும். இப்போ 6வது பேர்லேருந்து ஒரு சார்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு சார்ஜ்னால க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் என்ன பண்ணும்? இந்த சென்டரில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ by R ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா 1/4πε0 Q by R ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to electric field at a point on the equatorial plane at the distance r from the center of the dipole having dipole moment p vector is given by r is very very greater than separation of two charges forming the dipole and epsilon 0 அப்படின்றது permittivity of free space. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது எவ்வளோன்னு சொன்னோம்? 1/4πε0 2p vector divided by r cube அப்படின்னு சொன்னோம். இன்கேஸ் ஈக்குவட்டோரியல் பிளேனுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது? 1/4πε0 p வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். இந்த நெகட்டிவ் சைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் பிளேனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an electric dipole is placed at an angle of 30 degree with an electric field of intensity 2 × 10⁵ Newton Coulomb power -1. It experiences a torque equal to 4 nanometer if the dipole length is 2 centimeter. Calculate the magnitude of the charge on the dipole. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டார்க் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஓரியன்டேஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து டைப்போலுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு டார்க் ஃபார்முலாவிலேருந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin θ, PE sin θ அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, டார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளால் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா P is equal to 2AQ தெரியும். ஸோ இதுலேருந்து வந்து 2A அப்படின்றது இந்த லென்த்து. சரிங்களா? 2A அப்படின்றது இந்த 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 2A தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சார்ஜ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? 4 நானோமீட்டர் வில் பி ஈக்குவல் டு P × 2 × 10⁵ இன்ட்டு sin θ, sin 30 டிகிரி, sin 30 டிகிரி, sin 30 டிகிரியோடைய வேல்யூ எவ்வளோ? 1/2. ஓகேங்களா? அப்போது P × 2 × 10⁵ இன்ட்டு 1/2. 1/2வும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஈக்குவல் முன்னாடி 4 இருக்குது. ஸோ இந்த பக்கம் 10⁵ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் போகும், டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? P is equal to 4 × 10⁻⁻5 கிடைக்கும். ஓகேங்களா? 10⁻⁻5. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டாரில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ P is equal to 4 × 10⁻⁻5 will be equal to 2A. 2A உடைய வேல்யூ 2 சென்டிமீட்டர். அதை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 2 × 10⁻⁻2 மீட்டர். ஓகேங்களா? எப்போதுமே வந்து நம்ம MKS மெத்தடில் தான் கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ 2A, அப்போ 2 × 10⁻⁻2 இன்ட்டு என்னது? Q. நமக்கு தேவை Q உடைய வேல்யூ. அப்போ Q is equal to 4 ×
minus 5 divided by 2 into 10 power minus 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் q is equal to 2 into 10 power minus 3 SI unit கூலும் சரிங்களா இந்த 10 power minus 3 என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா 10 power minus 3 என்னன்னு சொல்லுவோம் மில்லி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஆப்ஷன் 1 2 மில்லி கூலும் next an electron falls from rest through a vertical distance h in uniform and vertically upward directed electric field E. The direction of the electric field is now reversed, keeping its magnitude the same. A proton is allowed to fall from rest through the same vertical distance h. The fall time of electron in comparison to the fall time of proton. ஓகேங்களா ஆல்ரெடி நமக்கு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா டைம் பீரியட் t is equal to ஓகேவா t is equal to under root of 2hm by qe அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இங்கே q அப்படின்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான் m அப்படின்றது மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் வைஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது மேக்னிடியூட் வைஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் சேம் தான் சரிங்களா ஹைட்டும் சேம் தான் இட் இஸ் எ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே என்னது சேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் அதை வச்சுட்டு டைம் பீரியட் ஆஃப் ப்ரோட்டான் கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லணும் சரிங்களா ஸோ டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு டைம் பீரியட் ஆஃப் electron will be equal to root of 2h இல்லைனா me mass of an electron divided by h divided by q அப்படின்றது என்னது charge of an electron and electric field ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் ப்ரோட்டான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா the root of 2mp mass of proton ப்ளஸ் என்னென்னு எழுதலாம் நம்ம 2 mass of proton ஓகேங்களா 2 mass of proton into height divided by qe q அப்படின்றது charge of an proton ஓகேங்களா charge of an proton and charge of an electron will be same சரிங்களா quantity wise ஓகேவா magnitude wise ரெண்டுமே என்னது சேம் ஓகேவா பட் நேச்சர் என்னது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்போது டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு இதுவும் கான்ஸ்டன்ட் 2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் அஸ் வெல் அஸ் ஹச் அப்படின்றது ரெண்டுக்குமே வந்து சேம் தான் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னிடியூட் வைஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார்ஜும் வந்து மேக்னிடியூட் வைஸ் சேம் அப்படிங்கக்குள்ள ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேங்களா அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் ப்ரோட்டான் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அண்டர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் ஓகேங்களா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் ஓகேங்களா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்போது எதனுடைய மாஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு டைம் பீரியட் அதிகமாக இருக்கும் எதனுடைய மாஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு டைம் பீரியட் கம்மியாக இருக்கும் இதுதான் இந்த ரிலேஷன் டைம் பீரியட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mass of the particle ஓகேங்களா directly proportional to mass of the square root of particle ஓகேவா ஸோ இப்போது mass of the electron and mass of the proton ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஸ்மாலர் மாஸ் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ 9.11 into 10 power minus 31 கிலோகிராம் ப்ரீவியஸ் கொஷினில் கொடுத்துருந்தாங்க ப்ரோட்டானோடைய வேல்யூ 1.67 into 10 power minus 26 கொடுத்துருந்தாங்க கிலோகிராம் ஆர் 27 கிலோகிராம் ஸோ 27 minus 31 இதை கம்பேர் பண்ணக்குள்ள -31 அப்படின்றது வெரி ஸ்மாலர் ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு எலக்ட்ரான் த டைம் ஆஃப் த எலக்ட்ரான் கம்பேரிசன் டு டைம் ஃபால் ஆஃப் தி ப்ரோட்டான் அப்போது டைம் பீரியட் ஆஃப் தி எலக்ட்ரான் வில் பி ஸ்மாலர் தென் டைம் பீரியட் ஆஃப் ப்ரோட்டான் ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் த சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அண்டு எலக்ட்ரான் டிஃபர் ஸ்லைட்லி ஒன் ஆஃப் தெம் இஸ் மைனஸ் இ ஓகேவா அண்ட் அதர் ஒன் இஸ் இ ப்ளஸ் டெல் இ இஃப் த நெட் of electrostatic force and gravitational force between
two hydrogen atoms placed at a distance d much greater than atomic size apart is 0 okay then del E is of the order of என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் டீடைலா சொல்லிடுவோம் சரிங்களா எலக்ட்ரான் எடுத்துக்கறாங்க புரோட்டான் எடுத்துக்கறாங்க ரெண்டுடைய சார்ஜும் சிமிலர் கிடையாது கொஞ்சமா ஒரு ஸ்மாலர் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எலக்ட்ரானோட சார்ஜ் -e அப்படினு சொல்றாங்க புரோட்டானோட சார்ஜ் E plus del E அப்படினு சொல்றாங்க ஓகேவா சோ இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் and electrostatic force ஓகேவா சோ இது ரெண்டோடைய நெட் வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தா 0 அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ அங்க ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா சோ ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையில ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் and கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சோ இதுதான் வந்து Fg equal to sorry Fe equal to Fg or Fg is equal to Fe ஓகேங்களா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் என்னது சேம் அந்த கண்டிஷன்ல தான் ரெண்டோடைய நெட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு பார்த்தா 0வா இருக்கும் ஓகேங்களா ரெண்டோடைய நெட் வேல்யூ என்னவா இருக்கும் 0வா இருக்கும் then del E is of the order of கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் சேர்ந்ததா ஒரு ஹைட்ரஜன் ஓகேங்களா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துக்கறாங்க அப்போ ஹைட்ரஜனுக்கான நெட் சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணனும் ஓகேங்களா நெட் சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் நெட் சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி -e இருக்கு +e plus del E ஓகேங்களா -e plus E plus del E ஓகேங்களா சோ Q கால்குலேட் பண்ணோம் அப்படினா எவ்வளவு கிடைக்கும் ஜஸ்ட் del E மட்டும் கிடைக்கும் ஜஸ்ட் del E மட்டும் கிடைக்கும் இது ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத அவங்க கொடுத்த கண்டிஷன்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதுவோமா சோ எவ்வளவு எழுதலாம் kq/r² ஓகேங்களா k q அதே சார்ஜ் ஆஃப் an electron ஹைட்ரஜன் தான் சரிங்களா அப்போ kq²/r² ன்னு கிடைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் the same ஓகேங்களா g into m mass of the hydrogen ஓகேங்களா ரெண்டுமே mass of the hydrogen தான் அப்போ mass of the hydrogen whole square divided by என்னன்னு கிடைக்கும் r² கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டு பக்கமும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய r² கேன்சல் பண்ணிடலாம் அப்ப kq² will be equal to gmh² ஓகேவா இங்க q அப்படின்றது del E அப்ப k உடைய வேல்யூ 9 into 10 power 9 del E square ஓகேங்களா it will be equal to g உடைய வேல்யூ 6.11 into 10 power minus 11 sorry 6.67 into 10 power minus 11 ஓகேங்களா so mh அப்படின்றது என்னது 1.67 into 10 power minus 27 whole square ஓகேங்களா whole square ஓகேவா so it will be del E square will be equal to நமக்கு தேவை del E தான் தேவை அப்போ del E square will be equal to 6.67 into 10 power minus 11 into 1.67 whole square into 10 power minus 54 27 வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் -54 கிடைக்கும் divided by 9 into 10 power 9 ஓகேங்களா 9 into 10 power 9 ஓகேவா சோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் will be equal to 2.0668 into 10 power minus 74 கிடைக்கும் சரிங்களா -74 கிடைக்கும் நமக்கு என்ன தேவை அப்படினு பார்த்தா இது வந்து del E ஸ்கொயர் உடைய வேல்யூ நமக்கு என்ன தேவை அப்படினு பார்த்தா எக்ஸாக்ட்டா del E உடைய வேல்யூ தான் தேவை அப்ப root of 2.6066 into 10 power minus 74 root of 2 உடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தா approximately 1.4 கிடைக்கும் into 10 power minus 74 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படினா ஹோல் பவர் 1/2 1/2 அப்படிங்கக்குள்ள 74 2 ஆல டிவைட் பண்ணுவோம் 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா -37 கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த del E உடைய வேல்யூ எந்த ஆர்டர்ல இருக்கும்
இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻−37 SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து சார்ஜ் ஆஃப் அண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னோம். அப்போ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய SI யூனிட் வந்து கூலும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் மாலிகூல்ஸ் ஆர் த மாலிகூல்ஸ் that acquires a dipole moment only when the magnetic field is absent, has a permanent electric dipole moment, has zero dipole moment, that acquire a dipole moment only in the presence of an electric field due to the displacement of charges. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல் அப்படின்னா என்னன்றதை சொல்லிடுவோம். போலார் மாலிகுல்ஸ் அப்படிங்கக்குள்ள அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியாக இருக்கும். in the absence of electric field. நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னாலும் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா H2O வாட்டர். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வந்து ஒரு போலார் மாலிகுல். ஓகேங்களா? இதில் வந்து H2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், O மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? H2 வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், O வந்து என்னென்னு சொல்லுவோம், மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா HCl. இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னாலும் ஹைட்ரஜன் அயான் பாசிட்டிவ் அயானாகவும் குளோரின் வந்து நெகட்டிவ் அயானாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் டைப்போல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் டைப்போல். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் மாதிரி இருக்கும் இந்த போலார் மாலிகுல்ஸ். இந்த போலார் மாலிகுல்ஸ் எலக்ட்ரிக் டைப்போல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் டைப்போலுக்கு ஒரு பர்மனண்ட் எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்கும். ஹேஸ் அ பர்மனண்ட் எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட். ஓகேவா? ஸோ நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோனோஅட்டாமிக் மாலிகுல்ஸில் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், H2. ஓகேங்களா? ஸோ H2 அப்படிங்கக்குள்ள இது ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகேங்களா? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஓகேங்களா? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணிடும், கோஇன்சைட் ஆயிரும். அப்படி கோஇன்சைட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த 2 அயான்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஓகேவா? அதனால் அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் போலார் மாலிகுலுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா 2க்கு இடையில் வந்து செப்பரேஷன் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் cannot be created. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த டாப்பிக்கில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜ் என்னென்னு பார்த்தோம், கூலும் ஃபோர்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், பாயிண்ட் சார்ஜ்னால டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் டைப்போல் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 ப்ராப்ளம்ஸும் லாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட நீட் கொஷின்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.